ஒரு காதல் காவியம். சின்ன வயசுலிருந்தே ஒரு மனசு அலைப்பாய்ந்து அலைப்பாய்ந்து டயர்டாகி கொஞ்ச வருடம் ஓய்வெடுத்தது. அந்த ஓய்வில் முழு திருப்தி அடைந்த மனசுக்கு மீண்டும் இளமை திரும்பியது. ஆனா வயசு அதிகம். அந்த மனசோ தன்னை இளமையாக காட்டிக்கொண்டாலும் கூட பழகிறவங்க வயதை காட்டி கேள்வி கேட்டு நோகடித்து கொண்டே இருந்தாங்க. அவர்களை விட்டு விலகவும் முடியாமல் பழகவும் முடியாமல் அந்த மனசு ஒரு கற்பனை விளையாட்டு அரங்கேற்றியது. கூட இருந்தவர்கள் அந்த கற்பனைக்கு உயிர் கொடுக்க பார்த்தார்கள். அப்போது வாழ்க்கையை தொலைத்து கல்லாயிருந்த ஒரு இலகிய மனசு கருவறையாக மாறியது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதையை அந்த பிஞ்சு மனதில் விதைத்து கலப்புத்தன்மையான ஒரு புல் முளைத்தது. இளமனதின் கற்பனைக்கு உயிர் கொடுத்த அந்த பிஞ்சு மனதை காதலிக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த பிஞ்சு மனசுக்கு அது புரியாமல் என்னென்ன உரமோ தன் மனதில் சேர்த்து கொண்டு அந்த புல் செடியாக மாறி ஒரு நாள் பூ பூத்தது. அதை இளமனசு பறிக்க பார்த்தது. உடனே முள் குத்தி காயத்தோடு திரும்பியது. ஆனாலும் அந்த பிஞ்சு மனதில் முளைத்த அந்த பூ ஒரு நாள் காயானது. அப்போவும் இளமனசு நம்பிக்கை இழக்காமல் மீண்டும் அதை பறிக்கப் போனது. தேள் கொட்டியது. வலி தாங்க முடியாமல் விட்டே விலகியது. இளமனசு விளையாட்டு முடிந்தது. ஆனால் விதி விளையாடியது. ஆமாம், அந்த பிஞ்சு மனதில் அந்த காயும் ஒரு நாள் பழமானது. மானங்கெட்ட அந்த இளமனசு மீண்டும் பறிக்க போனது. இந்த தடவை பாம்பு கடித்தது. உயிர் ஊசலாடி கொண்டிருக்கு. 50% உயிர் இளமனதை விட்டு பிரிந்து அண்டவெளியில் சுத்துது. ஏதாவது மருந்து கிடைக்குமா பிழைத்து மீண்டு வர? ஒரு நாள் பிஞ்சு மனதின் உருவான அந்த கலப்புத்தன்மையான பழம் கனிந்து கீழே விழுந்தது. உயிர் பிழைக்க இதான் மருந்து என்று நினைத்து கொண்ட அந்த இளமனசு விஷமென்று அறியாமல் அந்த பழத்தை எடுத்து ஒரு கடிதான் கடித்தது. இளமனிதன் உயிர் பிழைந்தது. பிஞ்சு மனதுக்கு அமைதி கிடைத்தது. கதை முடிந்தது.